இப்ப பாருங்க, ஒரு வாரத்துக்குள்ள நடந்திருக்கு புதுக்கோட்டையில. இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு, வெள்ளே தெரியல. அந்த பெண்ணை ஒரு பையன் திமுக கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு பெண் கேட்டதாகவும், அதுக்கு பெண் வீட்டார் ஒத்துக்கலை அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை கொண்டு போய் அடித்து ஒரு கிராமத்தில் உள்ள கிணத்துல போட்டதாகவும், எங்கே பார்த்தாலும் தேடி இருக்காங்க வீட்டில் உள்ளவங்க பேரண்ட்ஸு, அந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுக்கு பிறகு போய் இவங்க பெண் கேட்டு வந்தாங்களேன்னு அங்கே உள்ள பையன்கிட்ட கேட்டால் அந்த பையன் சொல்கிறானா, போய் கிணத்துக்குள்ளே பாருங்க, அடையாளத்தோடு சொல்கிறானா. இன்ன வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போட முடியல, பையனை பிடிக்கல. என்ன சொல்கிறாங்க, வெளில சொல்லவே அந்த மாவட்டத்தில் பயப்படுறாங்க. ஏன்னா திமுகவுக்கு வேண்டியவங்க, நெருக்கமானவங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த முடிவு அது அம்மாவோட ஆட்சியை கொண்டாந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். திமுக காரவங்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளில் தலையிட்டவங்கெல்லாம் அன்னைக்கு என்ன ஆக போறாங்கன்னு பாருங்க. அதுதான் நடக்கும். பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு. அது படிச்ச பெண்ணு, படிக்காத பெண்ணு அப்படிலாம் கணக்கு இல்லை. வீட்டில் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அப்படின்னு இல்லை. எங்க பார்த்தாலும் வெளில வர்றே நடுங்குறாங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இது வீணா திராவிடம்னு சொல்லிட்டு திராவிடத்தோட பேரையும் எடுத்துக்கிட்டு இவங்க நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி முதலமைச்சரோ அவருக்கு உறுதுணையாக இருக்கிற துணை முதலமைச்சரோ யாருமே பதில் சொல்ல, இதை பத்தியே பேசல. இதுதான் நடக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, குற்றங்கள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. நீங்க காவல்துறையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் முக்கியமான இடத்துலேருந்து தகவல் வருது, அதை விடு, கண்டு காணாம விடு அப்படின்னு சொன்னா காக்கி சட்டை போட்டு என்ன பண்ண முடியும்? அதனால அது அப்படியே நடந்துகிட்டே போயிட்டு இருக்கு.